அத்தியாயம் 27. விக்கிராந்த் நம்ப முடியாமல் விழித்தான். ஆர்த்தியின் வார்த்தைகள் அவனுள் புதுவிதமான பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருந்தது. ஆர்த்தி இப்படி அவனுக்கு சாரி அண்ட் பாய் சொல்வாள் என அவன் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. பேச்சுக்கு என்ன சொன்னாலும் ஆர்த்தி அவனுக்கு சரியானவள் இல்லை என்று தான் அவனின் மனதில் நினைத்திருந்தான். ஆனால் ஆர்த்தி அவன் அவளுக்கு ஏற்றவன் இல்லை என்ற முடிவிற்கு வருவாள் என்ற எண்ணம் ஒரு விழுக்காடு கூட அவனுக்கு எழவே இல்லை. அதுவும் இப்படி ஆர்த்தியே அதை அவனிடம் நேரடியாக சொல்வாள் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிர்ச்சியும் தர்மசங்கடமும் கலவையாக அவனுள் எழுந்தது. ஆர்த்தியின் வார்த்தைகள் அவனை தாக்கிய விதம் அவனுக்கு வலியை கொடுக்கவில்லை, மாறாக சங்கடத்தை கொடுத்தது. ஆனால் மனதில் ஏற்பட்ட களேபரத்தை தாண்டி அவனுக்குள் மெல்லிய மகிழ்ச்சியும் இழையோடியது. எப்படி ஆர்த்தியிடம் பேசுவது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தவனுக்கு அது இப்போது தேவையில்லை என்பது தெரிந்ததால் ஏற்பட்ட சிறுபிள்ளைத்தனமான மகிழ்ச்சி. எங்கே மனதில் இருக்கும் மகிழ்ச்சி வெளியில் தெரிந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் ஆர்த்தியை பார்க்காமல் தூரத்தில் தெரிந்த கலங்கரை விளக்கை பார்த்தான். அவன் வேறு திசையில் பார்ப்பதை தவறாக புரிந்து கொண்ட ஆர்த்தி, உங்களுக்கு இது எவ்வளவு வருத்தமா சங்கடமா இருக்கும்னு எனக்கு புரியுது விக்கி. ஆனால் பிரதாப்தான் எனக்கு சரியான துணைன்னு தோணுது. ஐ ஆம் சாரி, இது தப்புதான். உங்க கோபம் போற அளவுக்கு என்னை அரைஞ்சிடுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றாள் வருத்தம் கலந்த குரலில். விழிகளை திருப்பி ஆர்த்தியை பார்த்த விக்கிராந்த், இட்ஸ் ஓகே ஆர்த்தி, என்னாலேயும் புரிஞ்சிக்க முடியும் என்றான் மென்மையாக. அவளை நேராக பார்த்து அவன் பேசிய விதமும் அவன் அதை சொன்ன தோரணையும் ஆர்த்தியை சந்தேகத்துடன் பார்க்க வைத்தது. உண்மையாவா சொல்றீங்க விக்கி? உங்களுக்கு கோபம் வருத்தம் எதுவுமில்லையா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு ஆர்த்தி. நீ சொன்னது எல்லாம் சரிதான். நான் உனக்கு ஏத்தவன் தானான்னு எனக்கே கேள்வி இருந்தது. நீ எடுத்த முடிவு சரிதான். பிரதாப் உனக்கு சரியான மேட்ஸா இருப்பான். என்னை பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம். உங்க கல்யாண இன்விடேஷனை மறக்காம எனக்கு அனுப்பி வைங்க. ஆர்த்தி அவனை ஆராய்ச்சி செய்பவளைப் போல உற்று பார்த்தாள். அவளின் மனதில் இருக்கும் கேள்வி புரிந்தவனாக அவளுக்கு நம்பிக்கை அளிப்பவனைப் போல புன்னகை புரிந்தான் விக்கிராந்த். ஆர்த்தி முகத்தில் நிம்மதி பரவியது. தேங்க்ஸ் விக்கி, நீங்க எப்படி ரியாக்ட் செய்வீங்கன்னு ரொம்ப பயமா இருந்தது. யூ ஆர் சோ ஸ்வீட். உங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் செய்யாம எப்படி? முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான். தேங்க் யூ ஆர்த்தி. நீங்க ஏதோ என் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே அது. இப்போ அது முக்கியம் இல்லை. கல்யாண ஏற்பாடு பற்றி ஏதாவது சொல்ல நினைத்திருப்பானோ என்று யோசித்த ஆர்த்தி அதைப் பற்றி மேலும் கேட்க விரும்பாமல், ஓ சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா என்றாள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் விக்கி. பெஸ்ட் விஷஸ் டு யூ டூ. தேங்க்ஸ். நாம இனிமேலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இதுல என்ன ஆர்த்தி உனக்கு சந்தேகம்? நீயும் உன் ஃபேமிலியும் எப்போவுமே எங்க ஃபேமிலி எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பா, இப்போதான் விக்கி மைண்ட் கிளியரா இருக்கு. தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். நீங்க பைக்கில் வந்தீங்களா? நான் உங்களை டிராப் செய்யவா? இல்ல, நான் பைக்ல தான் வந்தேன். என்னை பத்தி கவலைப்படாதே. ஐ ஆம் குட். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். பை விக்கி. பை ஆர்த்தி. ஆர்த்தி கிளம்பிச் சென்று வெகு நேரம் ஆன பிறகும் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான் விக்கிராந்த். இத்தனை ஆண்டுகளில் ஏற்படாத மன முதிர்ச்சி கடந்த ஒரு சில மாதங்களில் ஏற்பட்டு விட்டதாக அவனுக்கு தோன்றியது. அவன் வேண்டாம் என்று சொல்ல நினைத்த ஒருத்தி அவனை வேண்டாம் என்றது. என்னதான் இல்லை என அவன் மறுத்தாலும் அவனின் ஈகோ வை அசைக்கத்தான் செய்திருந்தது. ஆனால் இதில் அவன் ஆர்த்தியை குறை சொல்ல முடியாதே. யூ டிசர்வ் இட் விக்கி கண்ணா. மனசாட்சி சத்தமாக சொன்னதை சரி என ஏற்றுக்கொண்டவன் மேலும் சில நிமிடங்கள் கடலலைகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். முன் மாலை நேரம் என்றாலும் பீச்சில் ஆங்காங்கே மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மனிதர்களின் ஆரவாரம் எந்த விதத்திலும் அவனை தொல்லை செய்யவில்லை. அவன் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்திருந்தான். கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்வுகளை, அது அவனிடம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கங்களை, அவனுள் இருந்த குழப்பங்களை அனைத்தையும் பற்றி சிந்தித்தான். திருமணம் என்பது தோற்றத்துடன் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது வெளி தோற்றத்தை விட மனம் சம்பந்தப்பட்டது என்று அவனுக்கு இப்போது தோன்றியது. திருமணம் செய்து கொள்ளும் இருவரின் நடுவேயும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கெமிஸ்ட்ரியும் இருப்பது முக்கியம். ஆர்த்தியும் பிரதாப்பும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவனின் மனம் பிரியா பக்கம் சென்றது. மனதில் இருந்த குழம்பங்கள் கவலைகள் முழுவதுமாக விலகிப்போய் அவன் மனம் தெளிவாகி இருந்தது. அவன் இதயத்தில் இப்போது ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இருந்தது. அது அன்று விடிக்காலையில் பார்த்த பிரியாவின் முகம். தானாக அவனுள் இனிதாக ஒரு இதம் பரவியது. சில நிமிடங்களுக்கு முன்வரை இருந்த வருத்தங்கள் கலவரங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போனது. இனிமேல் எப்போதுமே அவனின் வாழ்க்கை துணை பற்றி அவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை, கேள்வியும் இல்லை. இதற்கு மேல் அவனின் இதயத்தில் அந்த பகுதியில் கொஞ்சோண்டு இடம் கூட காலியாக இல்லை. பிரியாவை தவிர வேறு யாருக்கும் அங்கே அனுமதியும் இல்லை. அது பிரியாவிற்கு மட்டுமே சொந்தமான இடம். பிரியாவிடம் இதை பற்றி பேச வேண்டும்.
அவளுக்கு அவன் மனதில் இருக்கும் எண்ணம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவளிடம் மனம் திறந்து பேச வேண்டும். அவர்கள் இருவர் நடுவே அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் கெமிஸ்ட்ரி உருவாக்க வேண்டும். பல்வேறு திசைகளில் மனதில் ஓடிய எண்ணங்களுடன் இலக்கற்ற பார்வையுடன் அமர்ந்திருந்த விக்கிராந்த் ஏதோ தோன்ற செல்போனை கையில் எடுத்தான். ஏதேனும் அவசரத்திற்கு உதவும் என ராஜம் சேவ் செய்ய சொல்லியிருந்த பிரியாவின் எண்ணை அழைத்தான். அவள் அழைப்பை ஏற்று எடுப்பாளா? விக்கிராந்தை அதிகம் யோசிக்க விடாமல் கிட்டத்தட்ட முதல் ரிங்கிலேயே அழைப்பு ஏற்கப்பட்டு, ஹலோ விக்கிராந்த், நானே உங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன் என்ற பிரியாவின் பரபரப்பான குரல் மறுபக்கம் கேட்டது. விக்கிராந்தின் இதழ்களில் மெல்லிய முறுவல் உதயமானது. இதுக்கு பேருதான் பிரியா மேடம் தெளிபதி. யுவர் விக்கி இஸ் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மைண்ட் வாயிஸ் புடை சூழ பிரியாவிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவனின் மனம், அட, அதுக்குள்ளே நமக்கு ஒரு புது வில்லனா என கோபத்தில் குமைந்தது. பிரியா வர சொல்லியிருந்த சிவா விஷ்ணு கோவிலை அடைந்து பைக்கை ஓரமாக ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான் விக்கிராந்த். பிரியா சொல்லியிருந்த 6 மணியாக இன்னமும் 15 நிமிடங்கள் இருந்தது. ஷூவை கழற்றி கோவில் வாசல் அருகே வைத்துவிட்டு கோவிலின் உள்ளே சென்றான் விக்கிராந்த். கடவுளை மனதார வணங்கி கோவிலில் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து இருந்துவிட்டு வெளியே வந்தான். பைக்கை நிறுத்தியிருந்த இடத்திற்கு அருகே இருந்த சிறிய சுவரில் ஏறி அமர்ந்து அன்று பிரியா தொலைபேசியில் சொன்னதை மனதினுள் அசை போட்டான்.